ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். பாசிதூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாரா மானமில்லா பன்றியாம் தேசுடைய தேவர் திருவரங்கச் செல்வனார் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே. எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். கைசிக ஏகாதசியை ஒட்டி ஞானப்பிரானாகிய வராகப் பெருமாளுடைய சரித்திரத்தை பற்றி அடியேன் உபன்யாசம் செய்ய வேண்டும் என்று லிஃப்கோ நிறுவனத்தினர் கேட்டுக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் 3வது ஸ்கந்தம் 13ஆம் அத்தியாயம் தொடங்கி வர்ணிக்கப்பட்டுள்ள வராகப் பெருமாள் எப்படி பெருமாள் அந்த பன்றி வடிவம் கேழல் வடிவம் ஏனத்துருவாய் தோன்றி பூமியை மீட்டெடுத்தார் என்ற வரலாற்றை இந்த காணொளியில் நாம் காண்போமா? ஆதி காலத்தில் பிரம்மா உலகத்தை எல்லாம் படைக்கிறார். அப்போது முதலில் சனகாதி முனிவர்கள் என்ற 4 படைத்தார். அதன் பின் தன் புருவ மத்தியில் இருந்து ருத்ரனை படைத்தார். அதுக்கப்புறம் மரீச்சி, அத்ரி, அங்கிரஸ், பிருகு, வசிஷ்டர், நாரதர் போன்ற ரிஷிகளை படைத்தார். கர்தம பிரஜாபதி போன்ற பிரஜாபதிகளை படைத்தார். தர்மதேவன் போன்ற தேவர்களை படைத்தார். இப்படி தேவர்கள், ரிஷிகள், பிரஜாபதிகள் இவர்களையெல்லாம் முதலில் பிரம்மா உருவாக்கினார். இவர்கள்லாம் மனிதர்கள்ங்கிற கேட்டகரிக்குள்ளே வரமாட்டா. இவர்கள்லாம் நம்மை விட மேம்பட்டவர்கள். நம்ம மேலுலகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா? புவஹா, சுவஹா, மகஹா, ஜனஹா, தபஹா, இது போன்ற மேலுலகங்களிலே வாழக்கூடியவர்கள். இவர்களெல்லாம் பிரம்மா முதல்ல படைச்சுடுறார். இந்த நிலையில்தான் பிரம்மாவால் படைக்கப்பட்ட சனத்குமாரர் 4. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்று 4 சொல்வார்கள். இந்த 4 மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது என்னும்படியான மேன்மை மிக்கவர்கள். அவளுக்கு அவதாரம் பண்ண நாள்லேருந்தே பெருமாள்கிட்ட பக்தி, அதனால் திருமாலை சேவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு காரிய வைகுண்டம் என்ற பெருமாளுடைய வைகுண்ட லோகம் போலவே ஒரு லோகம். அதுக்காக 2 வைகுண்டமாக நினைக்க வேண்டாம். மோட்சங்கிறது ஒரு வைகுண்டம் தான். அந்த வைகுண்டம் போல இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸுக்குள்ளேயே நாம் பெருமாளை சேவிப்பதற்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்க. அந்த காரிய வைகுண்டத்துக்கு பெருமாளை சேவிக்க சனத்குமாரர் 4 செல்கிறார்கள். 6 கோட்டை வாயில்களை கடந்து 7வது கோட்டை வாயிலை அடைகிறார்கள். அந்த 7வது கோட்டை வாயிலில் 4 திசையில் 4 வாசல் இருக்குது. அந்த ஒவ்வொரு வாசலுக்கும் 2 வாயில் காப்பாளர் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். தெற்கு வாசலில் பத்ரன் சுபத்ரன், கிழக்கு வாசலில் தாத்தா விதாத்தா, வடக்கு வாசலில் நந்தன் சுனந்தன், மேற்கு வாசலில் ஜெயன் விஜயன். இவர்கள் மேற்கு வாசல் வழியாக நுழைய பார்க்கும்போது அப்போ அந்த ஜெயனும் விஜயனும் கையிலே குச்சி வச்சு இவர்களை தடுத்து, எங்கே செல்கிறீர்கள், உள்ளே போக உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு கோல் கொண்டு தடுத்து விட்டார்கள். இதை பார்த்ததும் சனத்குமாரர்களுக்கு கோபம் வந்தது. அது எப்படி பக்தர்களுக்கும் பகவானுக்கும் இடையில நீங்கள் நிற்க முடியும்? ஒரு பக்தன் இறைவனை தரிசிக்க போகிறான்னா அவனை தடுக்கும் உரிமை யாருக்குமே கிடையாது. சனத்குமாரர்கள் ஒரு கேள்வி கேட்குறா. அப்போ நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம். இந்த பிரளய காலத்தில் பெருமாள் உலகத்தையே விழுங்கி எல்லா உயிர்களையும் வயத்துக்குள் வச்சு காக்கிறாரே, ஜெய விஜயர்களே, அப்போ பெருமாள் வாயோரமாக நீங்கள் நின்றுட்டு கையில் கோலை நீட்டிண்டு யாரெல்லாம் உள்ளே போகலாம், யாரெல்லாம் உள்ளே போகக்கூடாதுன்னு அப்போதும் தடுப்பீர்களா? இதெல்லாம் யாரும் தடுக்கக்கூடாது. இப்படிப்பட்ட துர்குணம் கொண்டவர்கள் இந்த காரிய வைகுண்டத்தில் இருக்கவும் கூடாது. நீங்கள் பூமியிலே போய் பிறக்க வேண்டும்னு சாபம் கொடுத்துட்றா. இவர்கள் சாபம் கொடுத்தவாறே நடந்ததையெல்லாம் உள்ளிருந்து ஞானக்கண்ணால் அறிந்த பகவான் தானே கதவை திறந்து வெளியில் வந்து காட்சி தந்தானா. எப்படின்னா அதை சுகபிரம்மம் பாகவதத்தில் வர்ணிக்கிறார். ஒரு கையை கருடனுடைய தோளிலே வைத்துக்கொண்டு இந்த பக்கம் மகாலட்சுமி தாயார் விளங்க, பின்னாடி நித்தியசூரிகள் கொடைபிடிக்க, கிட்டத்தட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னார் மாதிரி அவருக்கு இந்த பக்கம் கருடன் இருப்பார், இந்த பக்கம் பிராட்டி ஆண்டாள் நாச்சியார் எழுந்தருளி இருப்பார், நடுவில் ரங்கமன்னார் ஜம்முன்னு எழுந்தருளி இருப்பார் அல்லவா? அது போல வந்து சனத்குமாரர்களுக்கு காட்சியளித்தான் பகவான். சனத்குமாரர்கள் விழுந்து சேவிச்சா. அப்போது பகவான்கிட்ட சேவித்து துதி பண்ணிவிட்டு சனத்குமாரர்கள் சொல்கிறா, அடியோங்களை க்ஷமித்தருள வேண்டும், மன்னிக்க வேண்டும். ஏதோ உன்னுடைய இருப்பிடத்தில் இருந்தாலும் கூட இப்படி துர்குணத்தோடு இருக்காளேன்னு ஒரு கோபத்தில் உன் தொண்டர்கள் ஜெய விஜயர்களுக்கு சாபம் கொடுத்துட்டோம், மன்னிச்சுக்கோன்னா. அப்போ பெருமாள் சொன்னார், தப்பே இல்லை. எப்போ என் பக்தர்கள்ட்ட அபச்சாரப்பட்டாலோ தாராளமாக சாபம் கொடுங்கோ. பெருமாள் தன்வாயால் சொல்கிறார், சிந்தியாம் ஸ்வபாகும் அபிவ் பிரதிகூல விருத்திம். அன்பர்களே, சனத்குமாரர்களே, என் பக்தர்களான உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டால் என் கையை கூட நான் வெட்டிக்கொள்வேன். அப்படி இருக்கும்போது இந்த ஜெய விஜயர்கள் பண்ண தப்புக்கு அவர்கள் பூமியில் தான் பிறக்க வேண்டும். நானே சொல்கிறேன், ஜெய விஜயர்களே, இந்த சனத்குமாரர்கள் மூலம் நானே சாபம் கொடுத்ததாக கருதுங்கள். நீங்கள் 3 ஜென்மம் பூமியிலே பிறக்க வேண்டும். 3 ஜென்மமும் அசுரர்களாக பிறப்பீர்கள். அந்த 3 ஜென்மங்களிலும் நானே வந்து உங்களை வதம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த 3 ஜென்மம் பூர்த்தியாகும் போது என்னை வந்து அடையலாம்னார். அதன்படிதான் ஜெயனும் விஜயனும் பூமியில் ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனாக முதலில் பிறந்தார்கள். அதில் ஹிரண்யகசிபுவை பின்னாடி நரசிம்மர் வதம் பண்ணுறார்.
ஹிரண்யாக்ஷன் அதுக்கு முன்னாடியே வராகன் வதம் பண்ணிடுறார். அடுத்து அந்த ஹிரண்யகசிபு தான் ராவணனாக பிறக்கிறான், ஹிரண்யாக்ஷன் கும்பகர்ணனாக பிறக்கிறான், பெருமாள் ராமனாக வந்து அவதாரம் பண்ணி அவர்களை வதைத்தார். அப்புறம் அந்த ராவணன் சிசுபாலனாக பிறந்தான், கும்பகர்ணன் தந்தவக்தரனாக பிறந்தான், இவர்களை கண்ணபிரான் வதம் பண்ணான். இது பின்னாடி நடக்கக்கூடிய சரித்திரம். ஆகையினால இப்போ பெருமாள் சொல்லிட்டார், நீங்கள் 3 ஜென்மம் பூமியில் போய் பிறக்கணும் அப்படின்னு சாபமும் கொடுத்துட்றார். சனத்குமாரர்களுக்கு நன்னா அனுகிரகம் பண்ணி அனுப்பி வச்சுடுறார். இது ஒரு புறம் ஆயிடுத்து. இப்போ எம்பெருமான் சிந்தித்தாராம், இந்த ஜெயனையும் விஜயனும் பூமியில் அசுரனாக பிறக்கணும்னு சொல்லிட்டோம், யாருடைய கர்ப்பத்துக்கு அனுப்புவதுன்னு யோசித்தார். அதே சமயம் பிரம்மா பல பிரஜாபதிகளை படைத்திருந்தார் அல்லவா, அந்த பிரஜாபதிகளில் தக்ஷ பிரஜாபதி என்பவருடைய மகளுக்கு திதி தேவின்னு பேர். பிரம்மாவால் படைக்கப்பட்ட மரீச்சி அவருடைய மகனுக்கு கஷ்யபர் என்று திருநாமம். இப்போ மரீச்சியின் திருக்குமாரரான கஷ்யப முனிவருக்கு தக்ஷ பிரஜாபதியின் மகளான திதி தேவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இந்த கஷ்யபர் திதி தம்பதியாக இல்வாழ்க்கை வாழ்கிறார்கள். கஷ்யபருக்கு இன்னும் சில மனைவியர் உண்டு, அந்த வரலாறு அப்புறம். இப்போ கஷ்யபர் திதி இல்வாழ்க்கை வாழறார். அப்போ ஒரு நாள் சந்தியாகால வேளை பிரதோஷ நேரம், இந்த திதி கணவர் கஷ்யபர்கிட்ட போய் எனக்கு இப்போவே ஒரு குழந்தையை அனுகிரகம் பண்ணுங்கோன்னா. கஷ்யபர் சொன்னார், தப்புமா, பிரதோஷ காலம்ங்கிறது நாம் டிசிப்ளின்டாக இருக்கணும், இந்த நேரம் இதுக்கான நேரம் கிடையாது, இரவு பொழுது வரும்போது நான் உனக்கு குழந்தையை அனுகிரகம் பண்ணுறேன், இப்போ அவாவா மௌனத்தில் இருக்கணும், டிசிப்ளினாக ஒரு கட்டுப்பாடு ஒழுக்கத்தோடு இருக்கணும், பிரதோஷ காலம் இப்படி பண்ணப்படாதுன்னார். முடியவே முடியாது, எனக்கு குழந்தையை அனுகிரகம் பண்ணியே தீரணுங்கிறா. இவர் சொன்னார், நான் அக்னிஹோத்திர சாலையில் உட்காந்துருக்கேன், இங்கே அனுஷ்டானம் இருக்குது, அது இருக்குன்னா முடியாதுன்ட்டா. ஒரு 2 நாழிகை பொறுத்துக்கோன்னா முடியவே முடியாதுன்னா. சரி, வேறு வழியே இல்லை, பலவந்தப்படுத்துகிறா. அவள் ஆசையை நிறைவேற்றிட்டார் கஷ்யபர். அதுக்கப்புறம் தான் திதிக்கு தோணித்தான், தப்பு பண்ணிட்டோமோ, கொஞ்ச நேரம் காத்திருக்க சொன்னார், காத்திருந்து இருக்கலாமே. அதனால் அதுக்கப்புறம் போய் அவர் திருவடியில் விழுந்து, சுவாமி க்ஷமிச்சுக்கோங்க, தெரியாமல் உங்களை போட்டு அவசரப்படுத்திட்டேன் அப்படின்னா. கஷ்யப்பர் சொன்னார், இந்த பாருமா, தப்பு பண்ணிட்டா பண்ணது தான், நீ எப்போ இந்த மாதிரி வற்புறுத்தி இப்படி ஒரு தப்பு செய்ய சொன்னாயோ உனக்கு 2 துஷ்ட பிள்ளைகள் பிறப்பார்கள். நீ தானே குழந்தைய அனுகிரகம் பண்ணுன்னு வேக வேகமாக கேட்ட இல்லையா, 2 துஷ்ட பிள்ளைகள் பிறப்பார்கள். அந்த பிள்ளைகளை பார்த்து உலகமெல்லாம் பயப்படும், அஞ்சும், உலகத்தையே போட்டு படுத்து எடுப்பா. இது வரைக்கும் உலகத்துக்கு ஒரு யமன்னா இனி 3 யமனோன்னு அஞ்சுவார்கள். ஏன்னா உன்னோட 2 பசங்க அவனோட சேர்ந்துக்க போறா. அப்படி உலகத்தை போட்டு படுத்த இவா படுத்தும் பாட்டில் நாராயணனை கோபம் கொண்டு உன் பிள்ளைகளை நாராயணனே வந்து கொல்லுவான், வதம் பண்ணுவான்ட்டார். திதி சொன்னாளா, சுவாமி தயவு செய்து இப்படியெல்லாம் பெரிய சாபம் கொடுத்துட்டேளே, அடியன் தப்பை உணர்ந்துட்டேன், அடியனுக்கு ஏதாவது ஒரு அனுகிரகம் பண்ணுங்கோ, சாபத்தை ஏதாவது மாற்றுங்கோன்னா. அப்போ கஷ்யப்பர் சொன்னார், இந்த பாருமா, சாபத்தை மாற்ற முடியாது, கொடுத்தது தான், 2 துஷ்ட பிள்ளைகள் பிறப்பா, பூமியையே போட்டு படுத்துவான்ட்டார். பெருமாள் பார்த்தார், ஓகே, இந்த 2 பேரையும் எங்கே அனுப்பலான்னா திதியின் 2 குழந்தைகளாக பிறக்க வைப்போம்னு முடிவெடுத்துடுறார். அதே சமயம் திதி கஷ்யப்பர்கிட்ட ரொம்ப பிரார்த்தித்தாளாம், ஏதாவது அனுகிரகம் பண்ணுங்கோன்னு. அதனால கஷ்யப்பர் என்ன சொன்னார், சாபத்தை மாற்ற முடியாது, சரி 2 துஷ்ட பிள்ளைகள் பிறந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பேரன் ஒருத்தன் பிறப்பான், அந்த பேரனை உலகமே கொண்டாடும். பெருமாளுடைய பெருமையை புகழை எப்படி மக்கள் ஆசையோடு கேட்குறாளோ அதை விட ஆசையா உன் பேரனுடைய புகழை கேட்பார்கள்னார். அந்த பேரன் தான் பிரகலாதன். அப்போது ஜெயன் இவ பிள்ளை ஹிரண்யகசிபுவா பிறக்கிறான், விஜயன் ஹிரண்யாக்ஷனா பிறக்கிறான், 2 துஷ்ட பிள்ளைகள். ஆனால் ஒரு நல்ல பேரன், அந்த ஹிரண்யகசிபுவின் மகன் பிரகலாதன் உனக்கு பிறப்பான்னு கஷ்யப்பர் சொல்லிடுறார். அதன்படி இந்த ஜெயனும் விஜயனும் திதியின் கர்ப்பத்தை வந்து அடைகிறார்கள். 100 வருடங்கள் கர்ப்பவாசம் செய்தார்கள் என்கிறது பாகவத புராணம். 100 வருஷம் ஆச்சு. இவர்கள் பிறக்கும் சமயம் மலைகள் நடுங்கின, திசைகள் எரிந்தன, வானத்தில் இருந்து கொள்ளிக்கட்டைகள் எல்லாம் விழுந்தன, வால் நட்சத்திரம் எல்லாம் பெரிய புயல் காற்று வீசி மரங்களை எல்லாம் பிடுங்கி எரிந்து கொண்டு போனது, சூரியனை காணவில்லை, வானத்தை மேகம் மூடியது, இருள் சூழ்ந்தது, கடல் கொந்தளித்து ஆழி பேரலை வந்தது, நரிகளும் ஆந்தைகளும் ஒலி எழுப்பின, நாய்கள் எல்லாம் ஊலையிட்டன, பசுக்கள் எல்லாம் பயந்தோடின, கிரகங்கள் வக்கரமாக சுழன்றன. அப்போ திதி தேவி தன் முதல் குழந்தை ஹிரண்யாக்ஷனை ஈன்றெடுத்தாள். அதுக்கப்புறம் 2வது குழந்தை ஹிரண்யகசிபுவை ஈன்றெடுத்தாள். அப்போ யார் அண்ணன் யார் தம்பி? முதல்ல பிறந்தவன் ஹிரண்யாக்ஷன், அடுத்து பிறந்தவன் ஹிரண்யகசிபு. ஆனால் 2 குழந்தைகளில் 2வதா பிறக்கிற குழந்தை தான் அண்ணன், முதல்ல பிறக்கிற குழந்தை தம்பி. அதனால் முதலில் பிறந்தவன் ஹிரண்யாக்ஷனாக இருக்கலாம், ஆனால் அண்ணன் யாருன்னா ஹிரண்யகசிபு, தம்பி ஹிரண்யாக்ஷன். இந்த ஹிரண்யாக்ஷன் பிறந்ததுமே என்ன பண்ணான், கையில் கதையை எடுத்துட்டு பூமியையே துன்புறுத்த போகிறேன்னு கிளம்பிட்டான். கிளம்பி அப்போ பார்த்தா பூமியில் இன்னும் மனிதர்கள் எல்லாம் பெருசாக பிரம்மா படைக்கலை. ஹிரண்யாக்ஷன் யாரெல்லாம் இருக்கா, மனிதர்களை தவிர வேற தேவர்கள் முனிவர்கள் இவாள்லாம் இருந்தா இவர்களையெல்லாம் படுத்துவோம்னு சொல்லி படுத்திண்டு சமுத்திரத்திலேயே பல வருடங்கள் வாழ்ந்து ருஷாபானுன்னு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு பல குழந்தைகளை எல்லாம் பெற்றுட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, இந்த பூமியானது எப்போதும் எங்கே இருக்குன்னா
கீழே 7 உலகங்கள், அதல வித்தல சுத்தல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாத்தால, அதுக்கு மேலே இருக்கும் பூமி. இவன் என்ன பண்ணா, நம்ம கீழ் உலகங்களில் தான் அசுரர்களான நமக்கெல்லாம் இருப்பதற்கு சௌரியமாக இருக்கும். இந்த பூமி மேலே இருந்தால் நமக்கு கஷ்டம். பூமியையும் கீழே கொண்டு வந்துட்டா அந்த பூமியில் அசுரர்களின் ஜனத்தொகையை அதிகரித்து விடலாம்னு சொல்லி பூமியையே கொண்டு போய் பிரளய கடலுக்கு அடியிலே ரசாத்தல லோகம் அந்த லெவலில் கொண்டு போய் வச்சுட்டான். அசுரர்கள் இனி நிம்மதியாக இங்கே வாழலாம்னு ஏற்பாடு பண்ணிட்டான் இந்த ஹிரண்யாக்ஷன். அதுக்கு மத்தியில் ருஷாபானுவை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள் வேற பெற்றிருக்கான். இந்த சூழல் தான் பிரம்மா இந்த பக்கம் சொன்னேன் இல்லையா, சனத்குமாரர்கள் ரிஷிகள் எல்லாம் படைச்சுன்னு வந்தார், தேவர்களை படைச்சார், முனிவர்களை படைச்சார், பிரஜாபதிகளை படைச்சார். இப்போ மனிதர்களை படைக்க வேண்டும்னு திருவுள்ளம் கொண்ட பிரம்மா தன்னுடைய சரீரத்தில் இருந்தே ஸ்வாயம்புவ மனு என்ற ஆணையும் சதரூபா என்ற பெண்ணையும் படைத்தார். இவர்கள்தான் உலகத்தில் முதலில் தோன்றிய ஆணும் பெண்ணும். நாம் வேற ஏதோ பேர் சொல்லிட்டு இருக்கோம். சாஸ்திரப்படி ஸ்வாயம்புவ மனுவும் சதரூபாவும் தான் பிரம்மாவால் படைக்கப்பட்ட முதல் மனித ஆணும் முதல் மனித பெண்ணும். 2 பேரையும் படைச்சுட்டு பிரம்மா சொன்னார், அப்பா ஸ்வாயம்புவ மனு பார்த்துக்கோ, அப்பா சொல்கிற பேச்சு கேட்கணும், நான் உனக்கு அப்பா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு பூமியில் போய் நிறைய யாகமெல்லாம் பண்ணி தர்மப்படி வாழ்ந்து பூமியை ஆட்சி பண்ணி பெருமாளை ஆராதனை பண்ணி நிறைய நல்ல குழந்தைகளாக பெற்றெடுத்து அவளும் உன்னை போல் அப்பா பேச்சு கேட்கும் குழந்தைகளாக வாழும்படி எல்லாம் செய்யணும் அறிவுரையெல்லாம் சொன்னார். ஸ்வாயம்புவமனு கேட்டார், தந்தையே உங்கள் கட்டளை எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன், ஆனால் பூமி எங்கே, முதல்ல பூமி இருந்தால் தானே போய் வாழ்வதுன்னார். பிரம்மா பார்த்தார், எனது பூமியை காணுமா? ஆமா, பூமியை காணவில்லை, ரசாதல லோகம் கீழே இருக்கு பூமி. அடடா, பிரளய கடலுக்குள் மூழ்கி ரசாதல லோகம் லெவல்லனா பூமி இருக்கு, இதை மீட்கும் சக்தி எனக்கு இல்லையே. அப்போ பிரம்மா என்ன பண்ணுறார், யஸ்யாகம் ஹிருதயா தாசம் ச ஈஷோ விதாத்துமே, என்னை எந்த பகவான் நாராயணன் படைத்தானோ அவன்தான் காக்க வேண்டும்னு மனசார பிரம்மா திருமால் நாராயணனை தியானித்தார். தியானம் செய்தவாறே இத்தியபித்தியானத்தோ நாசா விவராத் சகசா நக வராகத்தோக்கோ நிரகாத்து அங்குஷ்ட பரிணாமகா. இப்படி பிரம்மா தியானித்தவாறே அவருடைய மூக்குதுவாரம் வழியா கட்டை விரல் அளவிலான ஒரு பன்றிக்குட்டி வந்து வெளியே குதித்தது. வெளியே குதித்த அந்த பன்றிக்குட்டி தஸ்யாபிபஷ்யத ஸ்வஸ்தஹ க்ஷணேன கில பாரத கஜமாத்திர பிரவருதே தத் அத்புதம் அபூத்மகத்து. கிடுகிடுன்னு வளர்ந்தது, யானை போல் பேருருவம் கொண்டது அந்த பன்றி. அது மட்டுமா, பகவான் யஜ்ஞபுருஷா ஜகர்ஜ அகேந்திர சந்நிபகா, சிங்கம் போல் ஒலி எழுப்பியது அந்த பன்றி. அப்படி ஒரு முழக்கம். பிரம்மாணம் ஹர்ஷயாமாச ஹரிஸ்தாங்ஷ த்விஜோத்தமான். மேலே மேலே வளர்ந்து பார்த்தா மலையளவாக அந்த பன்றி விளங்குகிறது. யாருன்னா அதுதான் எம்பெருமான் எடுத்த வராக அவதாரம், பன்றி வடிவிலான அவதாரம். பூமி கீழே போயிடுத்து இல்லையா, பன்றி தான் என்ன பண்ணுமா, தன்னுடைய கோரைப்பல்லால் கோரைக்கிழங்கு அப்படி குத்தி மேலே எடுத்துன்னு வருமா. அதுபோல் பூமியை மீட்பதற்காக வராக பெருமாள் புறப்பட்டார். எப்படி புறப்பட்டார்னா, உத்க்ஷிப்த வாலகா உயர தூக்கிய வாளோடு, கச்சரகா வானத்திலே சஞ்சரித்து, கடோரகா கடினமான திருமேனியோடு, சட்டா விதுன்வன் ரோமங்களையெல்லாம் உதறிக்கொண்டு, கர ரோமசத்வக்கு கூறிய ரோமங்கள் நிறைந்த தோலோடு கூடியவராக, குராகதாப்ரஹா தன் குழம்புகளாலே வானத்தை பிளந்து கொண்டு, சிததம்ஷ்ட்ரஹா வெள்ளை பல்லோடு, ஈக்ஷா ஜோதிகி கண்களிலிருந்து ஒளிப்பிழம்பை உமிழ்ந்து கொண்டு, அப்படியே எங்க பூமி இருக்கா எங்க பூமி இருக்கான்னு கண்ணையே ஒளியாக கொண்டு தேடிக்கொண்டு அப்படியே வராக பெருமாள் பயணிக்க ரிஷிகள் எல்லாம் துதிக்கிறார்கள். ஜிதம் ஜிதம் தே அஜித யஜ்ஞ பாவனா த்ரயீம் தனூம் துவாம் பரிதுன்வதே நமஹ யத்ரோம கர்த்தேஷு நிலில்யுரத்வராஹ தஸ்மை நமஹ காரண சூக்கராயத்தே. உன் திருமேனி முழுக்க யாக யஜ்ஞங்களையே கொண்டு யஜ்ஞ வராகனாக வராக பெருமாள் திருமேனி முழுக்க சேவிச்சா யாக யஜ்ஞங்கள் யாகத்தின் அங்கங்கள் அப்படியே அவர் திருமேனியில் இருக்கான். அவருடைய தோல்ல காயத்ரி மந்திரம், ரோமங்களிலே தர்பை புற்கள், கண்ணிலே யாகத்தில் அர்ப்பணிக்கும் நெய், திருவடியிலே சாத்துர்ஹோத்திர கர்மா, உதட்டிலே யாகத்திலே நெய் சேர்க்கும் சிறுக்குங்கிற பாத்திரம், மூக்குல ஸ்ருவம்ங்கிற பாத்திரம், வயிற்றிலே இடா என்ற யாக பாத்திரம், காதுல சமசம்ங்கிற பாத்திரம், வாயிலே பிரம்ம பாத்திரம், நாக்கிலே சோம பாத்திரம், திருமேனி முழுவதும் யாகங்கள். இப்படி யாகங்களை தன் திருமேனியாக கொண்டு வந்தாராம். ஏன்னா பூமியை நிலைநிறுத்த போறார். என்றுமே பூமியை நிலைநிறுத்துவது யாகங்களும் வேள்விகளும் யஜ்ஞங்களும். அதை உணர்த்த யஜ்ஞ வராகனாக தோன்றி பூமியை நிலைநிறுத்த புறப்பட்டார். பூமிக்கு கீழே, அதாவது பூமி கீழே ரசாத்தல லோகம் லெவல்ல பூமியை மீட்பதற்காக போயின்னு இருக்கார். அதே சமயம் ஹிரண்யாக்ஷன் இருக்கானே, அவன் தான் பூமியை அங்கே ஒழிச்சு வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணா, விபாவரின்னு ஒரு பட்டணம் கடலுக்கு அடியில், அதுதான் வருணனுடைய ஊர். அந்த வருணன் கிட்ட போய் என்னோட சண்டைக்கு வாங்கினான். வருணன் சொன்னாப்பா, உன்னோட சண்டை போடுறதுக்கெல்லாம் எனக்கு ஆற்றல் இல்லை, இந்த நாராயணன் ஒருத்தன் தான் ரொம்ப வலிமையானவருங்கிறா, நீ வேணா நாராயணனோட போய் சண்டை போடு அப்படின்னு வருணன் காட்டி விட்டான். ஹிரண்யாக்ஷன் எங்கே நாராயணன் எங்கே நாராயணன்னு கதையை சுற்றின்னு தேடினா
நாரதர் வந்துட்டார். நாராயணனை யார் தேடினாலும் நாரதர் வராமல் இருப்பாரா? நாரதர் வந்தார். ஹிரண்யாக்ஷா இங்கே வா, என்ன பிரச்சனைன்னார். ஹிரண்யாக்ஷன் சொன்னான், மகரிஷி, இந்த சமுத்திரன் அதாவது வருணன் அவன்கிட்ட விபாவரி பட்டணத்தில் சண்டை போட போனால் நாராயணன் தான் உனக்கு ஏற்ற எதிரி, அவனோட சண்டை போடுங்கிறான். எங்கே இருக்கான் நாராயணன்னு சொல்லுங்க, ஒரு கை பார்த்துடுறேன் அப்படின்னு சொன்னான் ஹிரண்யாக்ஷன். நாரதர் சொன்னார், நாராயணனா பன்றி வடிவில் இப்போ தான் பூமியை மீட்கிறதுக்காக போயிட்டு இருக்கார், சீக்கிரம் போய் புடினார். கரெக்டாக ஹிரண்யாக்ஷன் வந்து பார்க்குறான், அந்த வராக பெருமாள் தன்னுடைய கோரை பல்லால் ரசாத்தல அளவில் இருந்த அந்த பூமி தேவியை குத்தி மேலே எடுத்துக்கொண்டு அப்படி பூமியை இடந்தெடுத்து மேலே மீட்டுக்கொண்டே வருகிறார். இதை பார்த்துட்டு ஹிரண்யாக்ஷன் கேட்டான், ஓ காட்டுப்பன்றியா நீ, என்னமோ பெரிய நாராயணன் நாராயணன்னா கடைசியில் காட்டுப்பன்றி வடிவிலாக இருக்க அப்படின்னு சிரிச்சான். பெருமாள் பதிலே பேசலை. முதல்ல பூமியை கொண்டு வந்து மேலே நிலை நிறுத்தினார். நிலை நிறுத்திட்டு திரும்பினார். டேய் ஹிரண்யாக்ஷா, என் பக்தர்களை காக்க நான் எந்த வடிவத்தில் வேணாலும் வருவேன். மேலும் உன்னை போன்ற கிராம சிங்கங்களை, அதாவது நாயின்னு அர்த்தம், கிராம சிம்மம்னா நாய், உன்னை போன்ற நாய்களை வேட்டையாடணும்னா காட்டுப்பன்றி வடிவில் வருவதுதான் சரி, வாடா போர் புரியலாம் என்றார். இப்போது வராக பெருமாளுக்கும் ஹிரண்யாக்ஷனுக்கும் யுத்தம் நடைபெறுகிறது. ஹிரண்யாக்ஷன் கதையால் தாக்க வந்தான். தன் இடது திருவடியால் அந்த கதையை உதைத்து பிளந்தார் வராக பெருமாள். சூலாயுதத்தை எடுத்தான் ஹிரண்யாக்ஷன். தன் சக்கராயுதத்தாலே அதை துண்டு துண்டாக ஆக்கினார் வராகன். அதுக்கப்புறம் வராகனை தாக்க வந்தான் ஹிரண்யாக்ஷன். அப்போ வராக பெருமாள் தன்னுடைய கையாலே ஹிரண்யாக்ஷனுடைய காது கடியிலே தாக்கினார். தாக்கின ஒரே அடியில கீழே விழுகிறான். ச ஆகதோ விஸ்வஜிதாஹ்யவஜ்ஞயா பரித்பிரமத்காத்ர உதஸ்தலோச்சனஹா விசீர்ண பாக்வங்கிரி சிரோருகோபதத் யதா நகேந்திரோ லுலிதோ நபஸ்வதா. ஒரு பெரிய இடி தாக்கி, ஒரு மின்னல் தாக்கி, ஒரு மரம் சாய்வது போல வராக பெருமாள் தாக்கின அந்த தாக்குதலில் ஹிரண்யாக்ஷன் கை கால்களையும் தலையும் விரித்து கொண்டு அப்படியே கீழே விழுந்தான். வராக பெருமாளை சேவித்தபடியே மாண்டு போனான். இது என்ன பாக்கியம்னு பெரியோர்கள்லாம் வியந்தார்களாம். இந்த ஹிரண்யாக்ஷனுக்கு பாக்கியம், அந்த பன்றி வடிவிலான வராக பெருமாள் அவருடைய அந்த திருமேனி சேவித்து கொண்டே அவன் பிராணனை விட்டான். இப்படி இந்த பூமியை மீட்டு அந்த ஹிரண்யாக்ஷன் கீழே ஒளித்து வைத்திருந்த சமயம் மீட்டு பழையபடி நிலைநிறுத்தியவர் வராக பெருமாள். அவர் நிலைநிறுத்தியதால் தான் பின்னாடி பிரம்மா அந்த சுவாயம்புவ மனுவையும் சதரூபாவையும் இந்த பூமிக்கு அனுப்பி வைத்து நீங்கள் மேற்கொண்டு உலகத்தில் சிருஷ்டியை செய்யலாம்னார். அதன் விளைவு தான் இன்றைக்கும் இந்த படைப்பு சுழற்சியில் நாம் சங்கல்பம் பண்ணும்போது ஸ்ரீ ஸ்வேதவராக கல்பேன்னு சொல்கிறோம். கல்பம்னா படைப்பு சுழற்சி. இந்த கல்பத்துக்கே ஸ்வேதவராக கல்பம்னு பேர். ஏன்னா அந்த வராக பெருமாள் தான் மீட்டு கொடுத்து இந்த பூமியை நிலைநிறுத்தி நாம் இப்படி வாழ்ந்து அவர் சரித்திரத்தை கேட்கும்படியாக பண்ணியிருக்கார். அதனால் இந்த வராக சரித்திரம் கேட்குற வாழ்க்கை என்ன பலன்னா, பாகவதம் சொல்கிறது, யோவை ஹிரண்யாக்ஷ வதம் மகாத்புதம் விக்ரீடித்தம் காரண சூக்கராத்மனஹா ஸ்ருணோதி காயதி அனுமோததேஞ்சசா விமுச்சியதே பிரம்மவதாத் அபித்விஜாஹா. பிரம்மகத்தி உட்பட என்ன பாபம் பண்ணியிருந்தாலும் இந்த ஹிரண்யாக்ஷவதம் வராக சரித்திரம் இதை கேட்டால் எல்லா பாபங்களும் நீங்கும். மேலும் ஏற்கனவே புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் இதை கேட்க முடியுமா. ஏத்தன் மகா புண்ணிய பலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் பதம் ஆயுராசிஷம். இது செல்வத்தை கொடுக்கும், புகழை கொடுக்கும், நீண்ட ஆயுளை கொடுக்கும், நல்ல பெரியோர்களின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கும். அப்புறம் பிராணேந்திரியானாம் யுதி சௌரியவர்தனம், நல்ல உடல் வலிமையையும் கொடுக்கும். நாராயணம் தே கதிரங்க ஸ்ருண்வதாம். இதை கேட்குறவா அத்தனை பேருக்கும் அந்த பிறவி முடிவில் நாராயணன் மோட்சத்தையும் கொடுப்பான், நாராயணன் திருவடிகளை அடைவார்கள் என்று பலன் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட வராக பெருமாளுடைய சரித்திரத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டிற்று. அதனால் இந்த கைசிக ஏகாதசி இது என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த கைசிக மாகாத்மியம்னு கைசிக துவாதசி என்று ஒரு புராணம் பாராயணம் பண்ணுவா. அது வராக பெருமாள் பூமி தேவிக்கு செய்த உபதேசங்கள். பூமி தேவியை வராகன் மீட்ட போது தன்னுடைய பக்தனான நம்பாடுவானின் சரித்திரம் சொல்கிறார். மேற்கொண்டு சரமஸ்லோகம் சொல்லி தன்னை யாரெல்லாம் ஆராதித்தாலும் அவர்கள் அத்தனை பேரும் இளமை காலத்தில் வழிபட்டவர்களை முதுமையில் தானே ரட்சிப்பேன் என்று சொன்னார். இப்படிப்பட்ட வராகனுடைய அந்த உபதேசங்கள் அதையெல்லாம் கைசிக துவாதசியில் ஸ்மரிப்பதுங்கிறது ரொம்ப விசேஷம்பா. அதனால் அதை ஒட்டி முதல்ல அந்த வராக பெருமாளுடைய சரித்திரத்தை நாம் இன்றைய தினம் நன்றாக அனுபவித்தோம். அந்த கேழலாகி பூமியை மீட்டு கொடுத்த வராகனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். ஞானப்பிரான் அருளால், நம்மாழ்வார் பாடினார், ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே. அந்த பெருமாளை விட வேறு யார் நம்மை ரட்சிக்க முடியும்? பராசர பட்டரும் சாதிப்பாராம், பெருமாளுடைய அவதாரங்களை பாருங்கோ, இதுக்கு நகி நிந்தா நியாயம்னு பேர். ஒரு அவதாரத்தை குறைச்சி சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லை. மத்ஸ்யாவதாரம் அவரே தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கார், அவர் எப்படி பிறவி பெருங்கடல்லேருந்து காப்பாற்றுவார்? கூர்மமூர்த்தி அவரே முதுகில மலைன்னு ஒரு பாரத்தோடு இருக்கார், அவர் எப்படி காப்பாற்றுவார்? நரசிம்மர் கழுத்துக்கு மேலே ஒரு விதமாக இருக்கார், கழுத்துக்கு கீழே ஒரு விதமாக இருக்கார், அவர் பேச்சை எப்படி நம்ப முடியும்? மனசு ஒரு மாதிரி, வாயு ஒரு மாதிரி இருக்கலாம். அல்லது வாமன்
அவர் சின்ன காலால் 3 அடினார், அப்புறம் பெரிய காலால் உலகத்தெல்லாம் அளக்கிறார். பரசுராமர் ரொம்ப கோபத்தோடு இருக்கார். ராமபிரான் ரொம்ப ஆச்சாரசீலர், சக்கரவர்த்தி திருமகன், அவரெல்லாம் நம்மளை சேர்த்துப்பாரான்னு தெரியல. பலராமன் அவர் அப்பப்போ அப்படி தேன்லாம் சாப்பிட்டுட்டு மயக்கத்தில் இருப்பார், நம்ம சொல்கிறதெல்லாம் கண்டுப்பாரான்னு தெரியல. கிருஷ்ணன் அவன் மனைவி ஆண்டாளே ஏலா பொய்கள் உரைப்பான்ட்டா. கல்கி வந்த பெருமாளே இப்படின்னா கல்கி பகவான் என்ன பண்ணுவார்னு தெரியாது. ஆனால் வராக பெருமாள், நீ இளமை காலத்தில் என்னை நினைத்தால் முதுமையில் கூட கைவிடாமல் காப்பேன்னார். செயல்லையும் பூமி தேவியை, பிரளயக்கடலில் மூழ்கிய பூமி தேவியை மீட்டார் அல்லவா, அதுபோல் நம்மை பிறவிக்கடல்லேருந்து மீட்கக்கூடியவர் யாருன்னா வராகந்தான். ஞானப்பிரானை எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி வராகப் பெருமாள் திருவடிகளுக்கும் பூமிதேவி தாயாருக்கும் பல்லாண்டு பாடி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.